உனக்கு நடந்ததுக்கு பேர் கல்யாணமா? ஆபத்துல இருந்து காப்பாத்ததான் அந்த பையன் உன் கழுத்துல தாலி கட்டிருக்கான். அந்த பிரச்சனை முடிஞ்சதும் அந்த தாலி அப்பவே கழட்டி கோவில் உண்டில போட்டிருக்க வேண்டியதானம்மா? ஏன் இன்னும் சுமந்துகிட்டு இருக்க? புருஷன் இருக்கிறப்பவே தாலிய கழட்டினா அது அவருக்கு நல்லது இல்லையேம்மா. அதுவும் இல்லாம வீட்டுல எல்லார்கிட்டயும் பேசி எங்க கல்யாணத்தை ஏத்துக்க வைக்கிறேன்னு அவர் சொல்லிருக்காருமா. எப்படிமா ஏத்துப்பாங்க? பொண்ணு இப்படி இருக்கணும், பையன் கல்யாணத்துக்கு இப்படி எல்லாம் செய்யணும்னு அவங்க வீட்லயும் நிறைய ஆசை இருக்கும்ல. உனக்கு உதவி செய்யணும்னு அந்த பையன் தாலி கட்டினா அதையே சாக்கா வச்சு நீ அந்த வீட்டுக்கு மருமகளா நுழைஞ்சிருவியா? இது உனக்கே கொஞ்சம் அநியாயமா தெரியலையா? அம்மா, இவங்க வாழட்டும் வாழாம போட்டோம், அத பத்தி நமக்கு என்னமா? கல்யாணம் ஆகலன்னு நம்ம கிட்ட இவ எதுக்குமா நடிச்சா? உண்மையை மறைச்சு நம்மள ஏமாத்திட்டா. அதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. அம்மா, இவ எதுவுமே மறைக்கல, என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. இவ ரெக்வெஸ்ட் பண்ணதுனாலதான் நான் யார்கிட்டயுமே சொல்லல. இவ ஒரு பெரிய மனுஷின்னு இவகிட்ட சொன்னல, என்கிட்ட சொல்லணும்னு ஏன் உனக்கு தோணல? நான்லாம் ஒரு ஆளா உன் கண்ணுக்கு தெரியல. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லம்மா. அவரு வீட்டுல சொல்ற வரைக்கும் வெளியே வர யாருக்கும் தெரிய வேண்டான்னு என் புருஷன் சொல்லிருக்காரு. அவரோட வார்த்தையை எப்படிமா என்னால மீற முடியும்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னா என் புருஷன் யாருங்கிற கேள்வி வரும். அவரை பத்தி நான் சொல்ல வேண்டியது இருக்கும். எங்க ரகசியம் 4 பேருக்கு தெரிஞ்சா அவரு வீடு வரைக்கும் விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடும்லம்மா. என்ன காரணம் சொன்னாலும் நீ உண்மையை மறைச்சது தப்பு. இது ஏன் சொந்த விஷயம், நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு கூட நீ நினைக்கலாம். ஆனா நான் உன்னை வேறையா நினைக்கலையேம்மா. இந்த வீட்டுல ஒருத்தியா தானே நான் ஏத்துக்கிட்டேன். என் பொண்ணுங்க கிட்ட அன்பா நடந்துக்கிற மாதிரிதான் நான் உங்ககிட்டயே நடந்துகிட்டேன். அந்த அன்புக்கு விசுவாசமா நீ நடந்துக்கலையேம்மா. பாருமா, வித்யா உன்னை பல வாட்டி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கா. அப்ப கூட நாங்க அவ்வளவுதான் திட்டணும், உன்னை எதுவுமே கேட்கல. ஏன்னா நாங்க உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை அந்த மாதிரி. அத கடைசியில கெடுத்துட்டியம்மா. சூழ்நிலையால இப்படி ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. என் புருஷன் யாரு என்னன்னு யாரும் கேட்காதீங்கன்னு இப்ப சொன்ன மாதிரியே முன்னாடியே சொல்லிருந்திருக்கலாம்ல. அதுல என்ன பிரச்சனை வந்துற போது? நீ ஏன் அதை செய்யலன்னு எங்களுக்கு புரியல. சொந்தம்னு நினைச்சிருந்தா சொல்லிருப்பா. இவளை பொறுத்த வரைக்கும் நாம யாரோ தானே. இல்லம்மா, நான் உங்க எல்லாரையுமே என் சொந்தமா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அது நிஜம்னா நீ எல்லா விஷயத்தையும் எங்க எல்லார்ட்டையும் சொல்லிருக்கணும். எங்க கிட்ட எதையும் மறைச்சிருக்க கூடாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பொய் சொல்லி நடிச்சுக்கிட்டு தானே இருந்த. உன்னை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன்.
வீட்ல சுமங்கலி பூஜை நடத்திருக்கேன். அப்பெல்லாம் கல்யாணமே ஆகாத மாதிரி தாலிய மறைச்சுக்கிட்டு எந்த உறுத்தலும் இல்லாம உன்னால எப்படி நடிக்க முடிஞ்சது? ச்சே, இப்ப நினைச்சு பார்த்தாலும் என் உடம்பெல்லாம் கூசுது. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட உன் கல்யாணத்தை கூட நான் விசாரிச்சேன்ல. மாப்பிள்ள கூட பார்க்க ஆரம்பிச்சலாமான்னு கேட்டேனே. அந்த சமயத்துல கூட உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ வேஷம் போட்டு நடிச்சிருக்க, பொய் சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்திருக்க.